இன்றைக்கு கம்பராமாயணத்தில் உள்ள மிதிலை படலத்தில் அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ராமர், லக்ஷ்மணர், விஸ்வாமித்திரர் ஆகிய 3 பேரும் மிதிலை நகரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது மதில் மீது இருந்த கொடிகள்லாம் காட்டில் அசைகின்றன. அதை கம்பர் எப்படி வர்ணிச்சிருக்காருன்னா, ராமபிரானே வா வா அப்படின்னு கை அசைக்கிற மாதிரி அதை வர்ணிச்சிருப்பார். ராமர் அங்கே மிதிலை நோக்கி போகிறதுக்கு காரணம் என்னென்னா, கம்பர் அதை எப்படி வர்ணிச்சிருப்பாருன்னா, தாமரை மலர் மேல் இருந்து விலகி எந்த தவறும் பண்ணாமல் மனித பிறப்பெடுத்து மிதிலை நகரத்தில் சீதையாக மனித பிறப்பெடுத்து இருக்கிறாள், அவள் கையை பிடித்திக்கொள் அப்படின்னு கம்பர் வர்ணிச்சிருப்பார். அவங்க மிதிலையை நோக்கி வந்துட்டாங்க. இவங்க 3 பேரும் மிதிலையை நோக்கி வந்துட்டாங்க. அங்கே நடன சாலை இருக்குது. அங்கே அழகான பெண்கள்லாம் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள், ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இவ்வளோ அழகிய காட்சிகள்லாம் பார்த்துட்டு 3 பேரும் அரண்மையை நோக்கி போயிட்டுருக்காங்க. எந்த பெண்களையும் ராமர் நிமிர்ந்து கூட பார்க்கல. அவர் தலை குஞ்சபடி அப்படியே நடந்து போயிட்டுருக்கிறார். எப்படி சீதையை கம்பர் வர்ணிச்சிருக்காருன்னா, தங்கம் போல ஜொலிக்குதான், மலர் போல வாசம், வண்டு உண்ணும் தேன் போல இப்படி எல்லாத்தையும் சேர்த்து அழகிய சொற்களால் எழுதிய கவிதை, இது எல்லாத்தையும் சேர்த்து வச்ச ஒரு உருவமாக சீதை இருக்காங்களாம். இவ்வளோ அழகாக சீதையை வர்ணிச்சிருக்காரு. 1000 கோடி மின்னல் சேர்ந்து மின்னல்களுக்கெல்லாம் தலைவியான மின்னல் அரசியாக சீதையை ஒப்பிட்டிருக்காரு கம்பர். அப்பேற்பட்ட அழகி அரண்மனையில் இருக்காங்க. அங்கேருந்து கன்னிமாடத்தில் இருக்காங்க. அங்கேருந்து ராமரை பார்க்குறாங்க. அவங்களும் ராமரும் அவ்வளோ அழகிய பெண்மணியை பார்த்து 2 பேர் கண்களும் கவ்விக்கொண்டு கொஞ்சி கொண்டுகிறான். இதில் நிலை இழந்து 2 பேரும் அவ்வளோ மயங்கி போயிடுறாங்க. அதுதான் அவ்வளோ அழகாக கம்பர் அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினாள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சீதையை அவ்வளோ அழகாக கம்பர் வர்ணிச்சிருப்பார். நன்றி.